ஜாமெட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் எத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிளாக பண்ணுறது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அது ஷேப்ஸு, அதோட மெஷர்ஸ், இதை பற்றி எல்லாம் படிப்போம். சரிங்களா? ஏன்ஷியன்ட் பீரியட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஜாமெட்ரி வந்து எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காகவோ சர்வேயிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஜாமெட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரி அந்த ஜியோ அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து எங்கேருந்து வந்ததுன்னா கிரேக் வேர்டு தான் ஜாமெட்ரி. ஓகேவா? இதில் இந்த ஜியோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எர்த்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது வந்து மெஷர். சரியா? ஸோ எர்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஜாமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 BC அந்த இயரில் டைம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டிடக்டிவ் மெத்தடாக டெவலப் பண்ணது தான் வந்து இந்த ஜாமெட்ரிக்கோட கான்செப்டை யார் பண்ணியிருப்பா அப்படின்னா தாலஸ் ஆஃப் மில்ச்சோ அப்படிங்கிறத தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணது தான் அதுக்கு அடுத்து டெவலப்மெண்ட் பண்ணது தான் என்னது அப்படின்னா பித்தாகரஸ். ஓகேவா? த கிரீக் மேத்தமெட்டிஷியன் பித்தாகரஸ் வந்து அதை கண்டினியூ பண்ணி சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாரு இந்த ஜாமெட்ரியை பற்றி. ஓகே, இப்போ பேசிக்காக ஃபஸ்ட்டு லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ 2 லைன் இருக்குது. இந்த 2 லைனும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் இது ஒரு பாதையில் போகுது, இது ஒரு பாதையில் போகுது. இது பார்த்தா எப்படி இருக்குது? நமக்கு ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கா? ரெண்டு லைனும் வந்து டச்சே ஆகாது, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துலையுமே மீட்டிங்கே ஆயிருக்காது, எந்த இடத்துலையும் மீட் ஆகவே ஆகாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இப்படி இருக்கிறது ஓகே. இதே வந்து இப்படி கிராஸ் ஆகிடுச்சு, ரெண்டு ஒன்று டச் பண்ணி போகுது ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம வந்து இந்த டச் ஆகிற இடத்த நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த டச் ஆகிறதுக்கு பேர் என்னது? இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணாமல் போகிறதுக்கு பேர் பேரலல் லைன்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எண்டு இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஸ்டார்டிங் பண்ணுறது ஒரு எண்டில், எண்டிங் ஆகிறது ஒரு எண்டில். ஸோ ரெண்டுமே டாட் பண்ணியிருக்கா. அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஏபி மேலே வந்து இப்படி ஒரு பார் போட்டுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து என்னது? லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இப்போ அதுவே பாருங்களேன், ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் இருக்குது, அதுக்கு பேரலாக சிடி அப்படிங்கிற லைன் இருக்குது. ஓகேவா? ரெண்டுமே எப்படி தான் இருக்குது? லைன் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? இப்படி இருந்தால் பேரலல் லைன் செக்மெண்ட்டு, அதே இப்படி க்ராஸாக இருந்தால் இன்டர்செக்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லுமா. இந்த இன்டர்செக்டிங்கிறது இதுதான், இந்த ஓங்கிறது தான் என்னது? இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு. ஓகேவா? பாயிண்ட் அப்படி சொல்லலாம். இப்போ ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டும் சிடிங்கிற லைன் செக்மெண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மீட் பண்ணுற இடம் தான் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் லைன் செக்மெண்ட்டோட டெஃபினேஷன்ஸ். இப்போ அடுத்து ரேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். லைனில் ரேஸ் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா ஒரு இதில் எண்டு இருக்கும், இன்னொரு சைடில் எண்டே இருக்காது. இப்படி ஆரோ மார்க் போட்டு கொண்டு போய்கிட்டே இருப்போம். அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எண்ட் ஆன் ஒன் சைடு, ஒரு சைடில் மட்டும் எண்டு இருக்கக்கூடியது தான் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அது வந்து ஒன்று இந்த சைடில் எண்டு வச்சு இங்கிட்டு போகலாம், இல்லை இந்த சைடில் எண்டு வச்சு இந்த சைடில் போகலாம். அதே மாதிரி இன்டர்செக்டிங்குமே பாருங்களா, ஒரு சைடு எண்டு இருக்குது, அப்படியே போகுதா, இந்த சைடு அப்படியே ஆரோ மார்க் போட்டு போயிட்டுருக்கோம். அப்போ அதுவும் என்ன தான்? ரேஸ் தான். 2 rays have intersecting அப்படின்னு சொல்லுவோம். இது 2 rays are parallel அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போது அதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 rays have சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னுறது இருக்குது, ஏலேருந்து பிக்கு போகிறான், ஏலேருந்து சிக்கும் போகுது. ஸோ இதுதான் வந்து 2 ரேஸ்க்கும் ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட வச்சு இது பண்ணலாம். Exercise 4.1 first fill up one பாருங்கள். A line through 2 end points AB is denoted by அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு என்ன சொல்லியிருக்காங்க? 2 எண்டு பாயிண்ட் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து என்னது? 2 எண்டு பாயிண்ட் இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? நம்ம லைன் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ரெண்டுக்குமே எண்டு பாயிண்ட் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? லைன் செக்மெண்ட். அப்போ இதை எப்படி எழுதுவீங்க? ஏபி போட்டு மேலே ஒரு பார் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், எ லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி டு ஏ இஸ் டினோட்டட் அஸ். எப்படி எடுப்பாங்க? நீங்கள் பியிலேருந்து ஃப்ரம் பி டு ஏ, அப்போ பிஏ போட்டு மேலே ஒரு லைன் செக்மெண்ட்னா என்ன பண்ணணும்? மேலே பார் மட்டும் தான் போடணும், மேலே ஆரோ எதுவுமே போடக்கூடாது. சரியா? எ ரே ஹேஸ் டேஷ் எண்டு பாயிண்ட். நம்ம என்ன படித்தோம் இதுக்கு மேலே? நம்ம சொன்னோம் இல்லையா, ரேயில் வந்து என்ன எப்படி இருக்கும்? ஒரே ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோமா. அப்போ இங்கே என்ன வந்துடணும்? ஆன்சர் 1 அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஹவு மெனி லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் தேர் இன் அ கிவன் லைன், நேம் தம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பி எடுத்துக்கலாம். சரியா? அப்போ என்ன எழுதுவீங்க? பிஏ பார்.
அடுத்து பியிலேருந்து பிக்கு எழுதுங்க, பிபி பார். அடுத்து நெக்ஸ்ட்டு பிசி, பிசி ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட்டு பிக்யூ எழுதிக்கலாமா? அடுத்து அதே மாதிரி ஏலேருந்து எடுத்துக்கோங்க, ஏபி எழுதலாமா? ஏபி. அடுத்து ஏசி. அடுத்து பிசி. அடுத்தது பிக்யூ எழுதலாமா? பிக்யூ. அடுத்து சியிலேருந்து சிக்யூ. அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் லைன் செக்மெண்ட்டோட பாயிண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கிட்டு பி, ஃபஸ்ட்டு பி எடுத்துகிட்டு ஏ, பி எடுத்துகிட்டு பி, பி எடுத்துகிட்டு சி, பி கியூ, ஏபி, ஏசி, ஏக்யூ. அடுத்தது பிசி, பிக்யூ, அடுத்து சிக்யூ. இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மெஷர் த ஃபாலோயிங் லைன் செக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி எழுத போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண போகிறோம். எக்ஸோட இங்கேருந்து பார்க்க போகிறோம். இங்கே இருக்குது எக்ஸு, இது இங்கே இருக்குது. என்ன வந்திருக்கு நமக்கு? 2.4 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா? அடுத்து ஏக்கும் பிக்கு வைக்கப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஜீரோக்கு நேராக இருக்கிற பாயிண்ட்டை ஏல வச்சிடணும். ஓகேவா? வச்சுட்டு பிக்கு நேராக இங்கே வைங்க. என்ன வருது நமக்கு? ஏக்கும் பிக்கும் வேல்யூ என்ன வருது? 3.4 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஈக்கும் எஃப்க்கும் பார்க்கலாம். இலேருந்து எஃப் பார்க்கும். சரிங்களா? ஈ இருக்குது. இப்போ ஈயை வந்து கரெக்டாக ஜீரோவில் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். எஃப் வந்து எங்கே இருக்குது? எஃப் வந்து இங்கே வருது இல்லையா? இப்போ இது என்ன பாயிண்டில் வருது நமக்கு? 4.2ல் தானே வருது. கரெக்டாக? அப்போ என்ன போட்டுக்கலாம்? 4.2 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பிக்யூக்கு பாருங்கள். பியை வந்து பாயிண்ட்டை கரெக்டாக இந்த ஜீரோவில் வைக்கணும். அதேமாதிரி இந்த பாயிண்ட்டை கரெக்டாக இதில் வைக்கணும். என்ன வருது நமக்கு? 3 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஓகேவா? புரியுதுங்களா? எப்படி ஸ்கேல் வச்சு லைன் பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே எப்படி இருக்குது? 0, 1 இருக்குது, 2 இருக்குது. இப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது பாருங்கள்? 1, 2, 3, 4, 5. 5 பெரிய லைனாக வந்துடுமா? அடுத்து 6, 7, 8, 9, 10. 10 தான் ஒரு சென்டிமீட்டராக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட்டுக்கு இப்போ 4 அப்படிங்கும்போது என்ன செஞ்சுருக்கோம்? இந்த 5க்கு கொஞ்சம் முன்னாடி பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? 5க்கு கொஞ்சம் முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருந்தால் தான் 4 வரும். இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். கொஷின் ஃப்ரம் த கிவன் ஃபிகர் நேம் த பேரலல் லைன்ஸ்னு சொல்கிறாங்க. பேரலல் லைன் அப்படின்னா எப்படி பண்ணணும்? பேரலல் லைன் அப்படின்னா நமக்கு எப்படி வந்திருக்கணும்னா இப்படி இருக்கணும், அப்படி இல்லைன்னா இப்படி வரணும். சரியா? இதுதான் நம்ம பேரலல் லைன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும், இல்லைன்னா இப்படி இருக்கணும். நமக்கு எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஓகேவா? பேரலாக ஸ்ட்ரெயிட் லைன் அது இந்த மாதிரி தான் வந்திருக்குது நமக்கு வெர்டிகலாக. ஹாரிசாண்டலாக நமக்கு இல்லை. அப்போ பாருங்க, இது இருந்தால் பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்துக்கலாமா? இந்த சிடி அப்படிங்கிறது இஎஃப்க்கு பேரலாக இருக்குமா? சிடி ஆரோ மார்க்ஸ் போட்டிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? மேலே ஆரோ மார்க் கொடுத்துடணும். ஸோ சிடி அண்டு இஎஃப் அப்படிங்கிறது பேரல். அடுத்து அதே மாதிரியே சிடிகே பாருங்கள். சிடிக்கும் அடுத்தது என்னது? ஐஜே எழுதிக்கலாமா? சிடி அண்டு ஐஜே இது ரெண்டும் பேரல். ஸோ இதுக்கு இது பேரல், இதுக்கு இது பேரலாக இருக்குது அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஎஃப்க்கு எழுதணும் இல்லையா? அப்போ இஎஃப்க்கு என்ன பேரலாக இருக்குது நமக்கு? இது மட்டும்தான் இருக்கும். எது? இஎஃப் அண்டு ஐஜே அப்படிங்கிறது தான் என்ன எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இன்டர்செக்டிங் அப்படின்னா எப்படி இருக்கணும்? இப்படி வரணும். இந்த மாதிரி பாயிண்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? இன்டர்செக்டிங்கில் நமக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இன்டர்செக்டிங்கில் வரும். இது ஏபி, ஏபியில் இங்கே டச் ஆகுதா? இதுவும் ஒரு இன்டர்செக்டிங் தான். இந்த ஏபிங்கிற லைனில் இஎஃப்ங்கிறதும் டச் ஆகுதா? இது ஒரு இன்டர்செக்டிங் தான். ஓகேவா? அடுத்து இந்த இதுவும் ஒரு இன்டர்செக்டிங் தான். அப்புறம் ஐஜேயும் ஏபியும் ஒரு இன்டர்செக்டிங். ஏபிக்கு ஐஜேங்கிறதும் இன்டர்செக்டிங் தான். இதே ஏபிக்கு இஜிஹெச்ங்கிறதும் இன்டர்செக்டிங் தான். சரியா? அப்போ நம்ம எப்படிலாம் எழுதுவோம்? ஃபஸ்ட்டு ஏபி எழுதிக்கலாம். சரியா? ஏபிங்கிற லைன் எழுதிக்கிட்டோம்னா ஏபிக்கு என்னெல்லாம் வந்து இன்டர்செக்டிங் ஆகுது நமக்கு சொன்னோம்? ஏபிக்கு இது வரும். இது சியும் டியும் இருக்கும். அப்போ சிடி அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது அதே ஏபிக்கு மறுபடியும் பாருங்கள், இந்த இன்டர்செக்டிங் இங்கே ஒரு பாயிண்ட் வருதா? அப்போ ஏபியும் இஎஃப்பும் ஒரு இன்டர்செக்டிங் தான். ஓகேங்களா? அடுத்து ஏபிக்கு வேறு என்ன இன்டர்செக்டிங் இருக்குது? இந்த இஜிஹெச் எழுதிக்கலாமா? ஏபிக்கு வந்து ஐஜே எழுதிக்கலாமா? ஐஜேயும் இன்டர்செக்டிங். அடுத்தது ஏபிக்கு ஜிஹெச்சும் எழுதிக்கலாமா? ஏபிக்கு ஜிஹெச்சும் இன்டர்செக்டிங் தான்.
சரிங்களா. அண்ட் லாஸ்ட் அடுத்து பாருங்கள், வேறு என்ன இன்டர்செக்டிங் இருக்குது? இந்த ரெண்டு இன்டர்செக்டிங் தானே. ஜி எது ஜிஹெச்சும் ஐ அண்ட் ஐஜேயும் இன்டர்செக்டிங் தான். ஓகேங்களா. இவ்வளோ தான். இன்டர்செக்டிங்னா என்னது? ஒரு லைன் இப்படி இருந்தாலும் அது இன்டர்செக்டிங் தான், அந்த பாயிண்ட் தான். இப்படி வந்து அது மேலே இப்படி ப்ளஸ் மாதிரி வந்திருந்தாலும் அது என்ன தான்? இன்டர்செக்டிங் தான். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுத போகிறீங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது இதில் பாருங்கள், எதெல்லாம் இந்த ஏபிங்கிற லைனில் டச் ஆகிருக்கு. இந்த பிங்கிற நம்பர் இருக்குது, பி பாயிண்ட் இருக்குது, கியூ பாயிண்ட் இருக்குது, அப்புறம் ஆறுங்கிற பாயிண்ட் இருக்குது. அப்போ இது மூணும் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? பி, கியூ அண்ட் ஆர். சரிங்களா. பி, கியூ அண்ட் ஆறுங்கிற நம்பர், இந்த மூணு நம்பரையும் தான் நம்ம இந்த மூணு பாயிண்ட்டையும் தான் நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம்? இன்டர்செக்டிங் அப்படின்னு எழுதுகிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் நேம்னு சொல்லிட்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா ஆல் பர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் லைன்னா எப்படி இருக்கும்? நம்ம சொல்லியிருக்கோம், இப்படி ஒன்று மீட் ஆகாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம பேரலல் லைன் சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ இதில் எதுலலாம் பேரலல் லைன் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த லைன் வந்து நம்ம என்ன, ஃபர்ஸ்ட் இந்த லைனை என்ன எடுத்துக்கிறோங்க? இது வந்து L1, இது L2, இது L3, L4, L5. பேரலல் லைனாக எப்படி இருக்கும்? இப்படி ஒன்று மீட் ஆகாமல் இருக்கும், அப்படி தானே. அப்போ இங்கே பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். L3 அப்படிங்கிற லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேரலல் எந்த லைன் இருக்குது? L4 இருக்குது. அப்போ L3யும் L4ம் உங்களுக்கு ஒரு பேரலல் லைனாக வரும். ஓகேவா. அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறோம்? L3 அப்படியே வச்சுக்குவீங்க, L4 எழுதிட்டோம். அடுத்து L5 எழுதலாமா? அப்போ L3 அண்ட் L5யும் ஒரு பேரலல் லைன், இந்த லைனை மறந்துட்டு. ஓகேவா. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை விட்டுட்டோம். இப்போ L4யும் L5யும் பார்க்குறோம். L4ம் L5யும் பேரலில் தானே இருக்குது, கரெக்டாக. அப்போ L4 அண்ட் L5 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா. ஸோ இவ்வளோ தான். ஆல் பேரலல் லைன்ஸ் முடிஞ்சிச்சிங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் ஆல் பர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் பர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படிங்கும்போது இப்படி வந்து டச் ஆகும். இன்டர்செக்டிங்னா என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம பாயிண்ட் வந்து டச் ஆகும், அப்படி தானே. எல்லா பேர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் சொல்லியிருக்காங்க. இப்போ L3, L4, L5 மூணு லைன்லேயுமே பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆயிருக்குது இல்லையா. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதணும். சரியா. அப்போ L1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா L1 எங்கே டச் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு பாருங்கள், L1ம் L2வும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா. ரெண்டு இன்டர்செக்ஷன்னா எப்படி இருக்கணும்? நமக்கு வந்து ஜஸ்ட் இப்படி கிராஸ் ஆகிருக்கணும், ஒன்று டச் ஆகிருக்கணும். ஒன்று இப்படி இருக்கணும், இல்லைன்னா இப்படி இருந்திருக்கணும், கரெக்டாக. அப்போ ஃபர்ஸ்ட் L1, L2. ஓகேவா. L1ம் L2வும் ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்து என்ன சொல்லலாம்? வேறு என்ன இருக்குது? அடுத்து L1 வேறு எதை டச் பண்ணுது? L3யில் டச் ஆகுதா? ஆகுது. L1 வந்து L4ல் டச் ஆகுதா? ஆகுது. L1 L5ல் டச் ஆகிருக்கா? ஆயிடுச்சு. அப்போ இந்த மூணு பாயிண்ட்டையுமே நம்ம எழுதிக்கலாமா? ஓகே. L1 அண்டு L3யும் எழுதிடலாம். L1 அண்ட் L4ம் டச் ஆகுது, எழுதிக்கலாம். அடுத்து L1 அண்ட் L5வும் டச் ஆகிருக்கு, அதையும் நம்ம எழுதிடலாம். ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? L2 எங்கெல்லாம் டச் ஆகுதுன்னு பார்க்கலாம். L2 L1ல் டச் ஆகுது, L2 L4 L3 L2 வந்து L2 வந்து L3யில் டச் ஆகிருக்கு, L2 வந்து L4ல் டச் ஆகிடுச்சு, L2 வந்து L5லையும் டச் ஆகிருக்கு. அப்போ அதையும் நம்ம எழுதிக்கலாமா? அப்போ L2 எதெல்லாம் டச் ஆகிருக்கும்? L2 and L3, L2 and L4, L2 and L5. அவ்வளோதான். ஓகேவா. பாயிண்ட் ஆஃப் ஆல் இன்டர்செக்டிங் எப்படி எழுதிருக்கோன்னு தெரியுதா. ஸோ இந்த பாயிண்ட்லாம் எங்கெல்லாம் டச் ஆகிருக்கோ அது எல்லாமே நம்ம எழுதிட்டோம். அடுத்து தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பாருங்கள். பேர் ஆஃப் லைன்ஸ் ஹூஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா என்ன? நமக்கு இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இதுதான், இந்த பாயிண்ட் தான், இந்த மீட்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னு சொல்கிறோம். இப்போ L1 எங்கே மீட் ஆகுது? L1 L2 எங்கே மீட் ஆகிருக்கு? இங்கே மீட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் பேர் என்னது? விங்கிற இந்த பாயிண்டில் மீட் ஆகுது. அப்போ L1 அண்ட் L2 நம்ம வந்து சொல்லாமா? வி வந்து எங்கே மீட் ஆகிருக்கு? L1 அண்ட் L2வில் மீட் ஆகிருக்கு. இதுதானே வி பாயிண்ட். அதானே நம்மள்கிட்ட கேட்குறாங்க. பேர் ஆஃப் லைன் ஹூஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் வி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ L1ம் L2வும் டச் ஆகி மீட் பண்ணுற இந்த இடம் தான் V1. அப்போ L1 அண்ட் L2 அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபோர்த் சப்டிவிஷன்
பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் L2 அண்ட் L3 அப்படின்னு கேட்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் L2 எது நமக்கு இதுதான் L2 சொல்லியிருக்காங்க. L2வும் L3யும் எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கோ எங்கே வந்து பாயிண்ட் மீட் ஆகுதோ அதுதான் வந்து நமக்கு என்னது இன்டர்செக்ஷன். அப்போ L2 இங்கே இருக்குது, L3 இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன Q எழுதிக்கலாமா? அப்போ இதோட ஆன்சர் என்னது நமக்கு Qன்னு எழுதிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் L1 அண்ட் L5ன்னு சொல்லியிருக்காங்க. L1 அண்ட் L5 பாருங்கள். L1 இங்கே இருக்குது, L5 இங்கே இருக்குது. L1 L5 மீட் பண்ணுற இடம் இங்கே இருக்குது. இதுதான் பாயிண்ட். அப்போ இதோட ஆன்சர் என்னது U. இதோட ஆன்சர் நமக்கு என்ன எழுதிக்கலாம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் Uன்னு ஆன்சர் எழுதிடலாம்.